ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் சப்ஜி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சு வானலில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்றி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் மேலே கொஞ்சம் பிசறி வர்ற அளவுக்கு வதக்கணும். வந்து வேணுன்னா சிம்மில் வச்சு வதக்குங்க. அது வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோவக்காய், அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதை மிக்சடு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு தகுந்தாற் போல் அவங்கவுங்க தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக போடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி அந்த பதத்துக்கு வரும். அந்த பதம் தான் வந்து ரெடியாக, அந்த பதம் தான் உங்களுக்கு இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் இது வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும், மெயினாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்சேன், இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.